ஒரு பெரிய கடல்வாழ் உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு கன்னிப்பெண்ணுடைய கதையை பத்தி தெரியாது. அவளுடைய வீர சாகசங்களுக்கு அளவே இல்ல. அவளோட பேரு சுராயா. பெரிய கடல் மாலுமியாக இருந்த சிந்துபாத் அவளுடைய நண்பனாக இருந்தான். தன்னுடைய கடல் பயணத்தை முடிச்ச சிந்துபாத் 2 வாரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் ஹக்கீம் குவாக்கோட சுராயாவை பாக்குறதுக்கு அங்க வந்தான். எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவேன். நம்ம இப்போ சாப்பிடுறது முக்கியம் இல்ல ஹக்கீம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். பெருசு பசிக்குது, சாப்பிட்டு ஏதோ கொண்டு வாயா. இங்க மாலுமிங்க தான் இருக்காங்க, சொராயாவை காணும். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் அதுல ஒரு பெரிய பொக்கிஷம் டெர்மியா கப்பல்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீங்க டெர்மையா பாத்தீங்களா? அத பத்தில இப்ப கவலை இல்ல. நீ சொன்னிய ஒரு பொக்கிஷம், அது எங்க இருக்கு? அது டெர்மியா கப்பல்ல இருக்கு. அது ஒரு பெரிய மிருகம் முழுங்கிடுச்சு. நீ சொல்ற அந்த ராட்சச மிருகம் எனக்கு தெரியும். ஆமா, அது ஒரு தீவை விட பெருசா இருக்கும். அது அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது முழுங்குறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஒன்னெல்லாம் அது சாதாரணமா முழுங்கிடும். உன் உயிரை நீ காப்பாத்திக்க. அந்த கப்பல்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. லிவாய்தன் அவதான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. அவ அந்த சின்ன படகுல எவ்வளவு நேரம் பயணம் செய்வான்னு தெரியல. சரி, இப்ப அவளுக்கு என்னாச்சு? அவ ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருந்தா. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஒரு பெரிய பூதம் வந்துடுச்சு. அது சொராயா தானே? அவள அந்த பூதம் முழுங்கிடுச்சா? சிந்துபாத் இது நிச்சயமா உண்மையா இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? நீ வா ஹக்கீம், நாம போய் சொராயாவை கண்டுபிடிக்கலாம். அவளுக்கு கண்டிப்பா எதுவும் இருக்காது. அட, இவன் தழும்பு தங்கராசல்ல. சிந்துபாத், நான் இப்ப பொக்கிஷம் இருக்கிற கப்பலை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல பொக்கிஷம் இல்ல. எல்லாம் எதிரிகளா தான் இருக்கீங்க. நீங்க தப்பிக்க முடியாது. வெச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு குறி பார்த்து அடிப்போம்ல. முடிஞ்சா இத புடிங்க பாக்கலாம். இத பாருங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்க. 2 பேர் தலையில 2 துண்டு விழுண்டா, பாக்குறீங்களா?